அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக் லஹு. புகழ்ச்சி கடவுளுக்குரியது. அவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. அவர்தான் நம்மளை உருவாக்கியிருக்காரு, நம்மளுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காரு, நம்மளை கைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நேர்வழியில் பக்கம் நடத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம அவரோட அருளை நாடியவர்களாகவும் அவரோட பாதுகாப்பை நாடியவர்களாகவும் அவரோட ஒளி அந்த கைடன்ஸை இங்கேயும் சரி மறுமையிலையும் சரி நாடியவர்களாகவும் நம்ம இருக்கோம். கடவுள் வழி நடத்தணுன்னு நாடின ஒருத்தவங்களை யாராலையும் வழி கெடுக்க முடியாது. அதே நேரத்தில் கடவுள் ஒருத்தவரை வழிகேட்டின் பக்கம் அமுச்சிட்டாங்கன்னா யாராலையும் கைட் பண்ண முடியாது. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் எதை பற்றினா, கடவுள் எதுக்கு நம்மளுக்கு தொழுகையை வழங்கினாங்க அப்படிங்கிறத பற்றி. சூரா 20:14 அல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தொடர்பு தொழுகையை கடைப்பிடிங்க, டு கமாமரேட் மீ, கடவுளை நினைவு கூறுறதுக்காக அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இதில் சலாத் தொழுவ அந்த தொடர்பு தொழுகைங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இருக்கிற மாதிரி ஒரு ரிச்சுவல் மாதிரி இருக்கக்கூடாது. இது கடவுளோட பெரிய ஒரு அருளாக இருக்குது, ஒரு கிஃப்ட்டு நம்மளுக்கு, நம்ம சமுதாயத்துக்கு. இப்போ நம்மளுக்கு குரான்லேருந்து பார்க்கும்போது இப்ராஹிம் நபிக்கு அப்புறம் வந்தவங்கள்லேருந்து அந்த தொழுகை அப்படிங்கிறது இருக்குது. இது அவங்க அந்த மக்கள், அந்த சமுதாய மக்களுக்கு எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுத்த பெரிய அருட்கொடையாக இருக்குது அந்த தொழுகைங்கிறது. கடவுளுக்கு நம்மளோட தொழுகை, நம்மளோட வணக்க வழிபாடுலாம் தேவையே இல்லை. கடவுள் எந்த தேவையும் மற்றவர். நம்ம தொழுகிறதுனால கடவுளுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது லாபம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. தொழுகை எல்லாமே நம்மளோட ஆன்மாக்கு செஞ்சுக்கிற நல்லதாக தான் இருக்குது. இதை சூரா 29:5 சொல்கிறாங்க, கடவுள் எந்த தேவையும் மற்றவராக இருக்காங்க. இப்போ தொழுகை அப்படிங்கிறது இறை நம்பிக்கை அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. கடவுள் மேலே நம்பிக்கை கொண்டிருக்கிறதுல ஒரு முக்கியமான பங்காக இருக்குது. ஒரு சின்ன ஸ்டோரி எப்படின்னா, ஒரு மனுஷன் கப்பலில் போகிறாரு. திடீர்னு பெரிய புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. அவர் படகு உடஞ்சி அவர் மூழ்க போகிறாரு. அவர் தத்தளிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு கயிறு மட்டும் இருக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த புயல் நின்றுச்சான்னா கிடையாது, அந்த அந்த கடலோட அந்த கொந்தளிப்பு நின்றுச்சான்னா கிடையாது. பட் ஆனால் அவர் அந்த கயிறை ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு இருந்தபோது கொஞ்சம் டைம் ஆன பிறகு கடலோட அந்த கொந்தளிப்புலாம் நின்றுது. அவர் காப்பாற்றப்படுறாரு. இந்த ஸ்டோரி நான் டீட்டெயிலாக சொல்லாமல் ஜஸ்ட் இந்த அவுட்லைன் மட்டும் சொன்னேன். இதில் என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு புடிமானங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எத்தனையோ கஷ்டம் வரும், எத்தனையோ ஸ்ட்ரகிளை தாண்டி வருவோம். ஒரு நேரத்துலையும் இந்த கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது, இந்த தொழுகை அப்படிங்கிற அதில் முக்கியமான பங்கு வகிக்குது. அந்த புடிமானங்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்குது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஹார்ட் டைமை ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறோன்னா, அப்போ இப்போ கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கை உடனே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வருதுன்னா கிடையாது. ஆனால் அந்த புடிமானம் நம்மளை மூழ்கி போகாமல் நம்மளை காப்பாற்றுது. கொஞ்ச நாளில் அந்த விஷயம் எவென்ச்சுவலாக அந்த விஷயத்தெல்லாம் கடந்து அல்லாஹ் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில், அந்த தத்தளிக்கிற நேரத்தில் மூழ்கி போகாமல் ஃபுல்லாக அழிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு அந்த புடிமானங்கிறது முக்கியமானதாக இருந்திருக்கு இந்த ஸ்டோரியில். அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லேயும் கடவுள் நம்பிக்கை, அந்த தொழுகை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு புடிமானமாக இருக்குது. அது நம்மளுக்கு ஒரு ஹோப்பு கொடுக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணிடுவாங்க, அல்லாஹ்கிட்ட முழு பொறுப்பை ஒப்படைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ தொழுகைங்கிறது அல்லாஹ் இறை நம்பிக்கையில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. அது தொடர்ந்து கடைபிடிக்கிறது. சூரா 4 வசனம் 103 அல்லாஹ் சொல்கிறாங்க, யூ ஷல்
ஸ்டெட்ஃபாஸ்ட்லி பெர்சிவியர் இன் அப்சர்விங் த கான்டாக்ட் ப்ரேயர் சலாத். எல்லா காலத்துலேயும் விடாமல் ஸ்டெட்ஃபாஸ்ட்டாக தொடர்ந்து வந்து உங்களை நீங்கள் தொழுகையை கடைப்பிடிங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சில நேரம் நம்மளுக்கு தோணும், இப்போ ரீசெண்டாக நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு. எப்பயாவது நம்மளுக்கு வந்து தொழுகிறதுக்கு மூடு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு, தொழுகிறதுக்கு எனக்கு அலுப்பாக இருக்குது, தொழுகிறதுக்கு எனக்கு தோண மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க தொழுகிறதுக்கு. ஏன்னா நீங்கள் தொழுகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வேற ஏதோ ஒன்று உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதை எதிர்த்து நீங்கள் இந்த மாதிரியான உங்களுக்கு நீங்கள் உங்களையே இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து எல்லா காலங்களையுமே ஸ்டெட்ஃபாஸ்ட்லி பெர்சிவியர் இன் அப்சர்விங் கான்டாக்ட் ப்ரேயர் சலாத். அதேமாரி தொழுகை அப்படிங்கிறது நம்ம ஆன்மாக்கான ஒரு ரெஸ்டிங் டைம், ஒரு ஒரு அமைதியான நேரமாக இருக்குது. சூரா 29 அல்லாஹ் சொல்கிறாங்க, யூ ஷல் அப்சர்வ் த கான்டாக்ட் ப்ரேயர் சலாத் ஃபார் கான்டாக்ட் ப்ரேயர் சலாத் ப்ரொஹிபிட் ஈவில் அண்ட் வைஸ். பாவமான காரியங்கள்லேருந்து நம்மளை காப்பாற்றுது தொடர்பு தொழுகைங்கிறது. பட் த ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அப்ஜெக்டிவ். கடவுளை நினைவு கூறுறது தான் ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது. இதை இப்படியும் பார்க்கலாம், தொழுகையில் முழு கவனத்தோடு கடவுளை நினைவு கூர்ந்து தொழுவணும், கடவுளோடு சேர்த்து மற்றவங்கள அழைக்கக்கூடாது, கடவுளை மட்டும் தனியாக நம்ம நினைவு கூறணும். அப்புறம் நம்ம கவனம் சிதறி நம்ம தொழுகையில் வேறு கவனம் பக்கம் திரும்பிடக்கூடாது, ரொம்ப ஃபோக்கஸ்டாக தொழுவணும். இப்போ தொழுகை வந்து நம்ம ஆன்மாக்கான அமைதியான நேரம் அப்படிங்கிறது இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம லைஃப்பில் பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்மளை கோவப்படுத்துது, டக்குன்னு இப்போ மக்ரிப் பாங் சொல்லிகிட்டு இருக்காங்க, சரி தொழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நம்ம தொழுதுட்டு வரும்போது அந்த கோவம் அந்த இதுலேருந்து நம்ம மனசு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்சிடைஸ் ஆகிடுவோம், ஒரு நிதானமான ஸ்டேஜுக்கு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி நம்ம அல்லாவோட அருளில் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 5 வேளை அல்லாஹ் கொடுத்துருக்காங்க. எல்லா நேரத்துலையுமே நம்மளை ஒரு சமநிலைப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது அந்த தொழுவைங்கிறது. இந்த உலக இதில் மூழ்கிடாமல் அதுலேயே இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ அல்லாஹ் நம்மளுக்கு அந்த தொழுவை அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 5 பார்ட்டாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு நம்மளோட கவனத்தை ஒருங்கிணைச்சி கடவுள் அப்படிங்கிற விஷயத்திலே ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணுது. அப்புறம் தொழுகை அப்படிங்கிறது வந்து அல்லாஹ் வந்து நம்மளுக்கு ஒரு இன்விடேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு 5 தடவை நீ என்னை வந்து பார்த்துக்க, 5 தடவை நான் உனக்கு டைம் கொடுக்குறேங்கிற மாதிரி 5 தடவை நம்ம கடவுளை போய் நம்ம மீட் பண்ணி கடவுள்கிட்ட நேராக பேசிட்டு வர மாதிரி. சூரா 2:186 when my servants ask you about me, I am always near, I answer their prayers when they pray to me. என்னோட அடியார்கள் என்னை பற்றி கேட்கும்போது சொல்லுங்கள், நான் உங்கள் கூடயே இருக்கேன், நான் உங்களோட பிரார்த்தனைக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அல்லாஹ். when they pray to me, கடவுள்கிட்ட மட்டும் நம்ம ப்ரே பண்ணும்போது, அதான் நம்ம கடவுளோட சேர்த்து மற்றவங்கள்ட்ட கொண்டு வந்துட்டாக்கா அது வந்து கடவுள்கிட்ட மட்டும் ப்ரே பண்ணுற மாதிரி ஆகாது, அது கடவுள்கிட்ட முழு பயனை அளிக்குமான்னு தெரியாது. ஆனால் அல்லாஹ் இதில் சொல்கிறது, முழுமையாக கடவுள்கிட்ட மட்டும் அர்ப்பணித்து ப்ரேயர் பண்ணும்போது, கடவுளை மட்டும் நினைவு கூர்ந்து ப்ரேயர் பண்ணும்போது நான் அந்த ப்ரேயருக்கு பதிலளிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் இப்போ நம்ம இந்த குத்பாவோட சம்மரி என்னன்னு பார்த்தாக்கா, ஃபஸ்ட்டு தொழுவை வந்து நம்மளுக்கு ஒரு பாரம் கிடையாது, அது லைஃப் லைன். எப்படி அந்த கதையில் வந்து அந்த கயிறு எப்படி ஒரு பிடிமானமாக இருந்துச்சு, எல்லா நேரத்துலையும் அவரை சர்வை பண்ண வச்சுச்சோ, அந்த மாதிரி தொழுகை வந்து ஒரு பாரம் கிடையாது, அல்லாஹ் கொடுத்த ஒரு லைஃப் லைனு. அதை வந்து நம்ம எந்த ஒரு நேரத்துலையும் கஷ்டமான காலமோ சந்தோஷமான காலமோ எந்த நேரத்துலையும் அதை நம்ம விட்டுறக்கூடாது, விட்டுட்டாக்கா நம்ம வழிகேட்டின் பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழுவை வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம சதறி
வேறு பக்கம் நம்ம திரும்பாமல் இருக்கு முழுசாக வேறு பக்கமே முழுசாக மூழ்கி போகாமல் இருக்கிறதுக்கு தொழுகைங்கிறது நம்மளை அப்பப்போ அந்த கேலிப்ரேட் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணி நேரான பக்கம் கொண்டு வருது. கொஞ்சம் கொஞ்சமாக நான் காலப்போக்கில் வேறு பக்கம் நம்ம ட்ரிஃப்ட் ஆகி வேறு ஒரு ஆங்கிளில் வேறு சைடில் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு அப்பப்போ ஸ்டேரிங்கை சரியான வழி பக்கம் திருப்புறதுக்கு தொழுகை ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். தூபிலல்லா பாவ மன்னிப்பு கேட்போம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. All praise and thanks belong to God who continues to send us light through salat. புகழ்ச்சி எல்லா புகழ்ச்சியும் கடவுளுக்கு நன்றி. அவர் தொடர்ந்து சலாத் தொழுகை அப்படிங்கிறது மூலியமா நம்மளுக்கு கிட்ட அந்த ஒளியை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க தொடர்ந்து தொழுகிறாங்க, தொடர்ந்து இந்த தொழுகையை கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க அப்படிங்கிறவங்கள சாதாரணமாகவே நம்ம ஒரு அவங்களோட அணுகுமுறை அதுலேயே நம்ம இது பண்ணிக்கலாம். எப்படி கொஞ்சம் காமாக இருப்பாங்க, ஈஸியாக ஹைப்பர் ஆக மாட்டாங்க. அவங்களோட இப்போ தொழுகை நேரம் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த தொழுகை வக்துக்குள்ளே அந்த டைமு அந்த தொழுகிறது அப்படிங்கிறதுலாம் அந்த மாதிரி கடைபிடிக்கிறவங்கள நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது ரொம்ப நம்மளையே ஒரு மாற்றக்கூடியதாக இருக்குது. சூரா 107 வசனம் 4-5 அல்லாஹ் சொல்கிறாங்க, தொழுகையில் ஃபோக்கஸ்டாக இல்லாதவங்களுக்கு நாசம் அப்படிங்கிறத அல்லாஹ் நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ தொழுகையில் ஒரு மெக்கானிக்கலாக ரோபோட்டு மாதிரி நேரம் ஆகிடுச்சு 4 ரக்காயத்து கடகடன்னு சும்மா குனிஞ்சி எந்திரிச்சு முடிச்சிடுவோம், இல்லை தொழுகையில் என்ன சொல்கிறோன்னே கூட நம்ம கவனம் இல்லாமல் கடன்னு சொல்லிட்டு முடிச்சிடுவோம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம தொழுகை என்ன சொல்கிறோங்கிறத நம்ம உணர்ந்து நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்ம என்ன இப்போ ஈவன் அரபிக்கில் இருந்தாலும் அதோட அர்த்தம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு அரபி மொழி தெரியாதனால அந்த அரபியில் சொல்லும் போதும் அந்த அர்த்தத்தை மனசுக்குள்ளே நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக இன்ஷா அல்லாஹ் தொழுகிறதுக்கு நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோம். அதேமாரி தொழுகையை நம்ம தொடர்ந்து கடைப்பிடிக்காதவங்களாக இருந்தால் கூட நம்ம திருப்பி தொழுகையின் பக்கம் திரும்பி நம்ம தொடர்ந்து தொழுகிறதுக்குன்னு முயற்சி பண்ணி உள்ளே அந்த பக்கம் போகும்போது அல்லாஹ் ரொம்ப அல்லாஹ் அதை வரவேற்கிறாங்க. என்னோட அடியார்கள் எந்த நேரத்தில் வேணாலும் திரும்பி என் பக்கம் திரும்பி வரலாம் அப்படிங்கிறத சூரா 2 வசனம் 186 அல்லாஹ் சொல்கிறாங்க, லெட் தெம் ரெஸ்பாண்ட் டு மீ அண்ட் பிலீவ் இன் மீ ஸோ தட் தே மே பி கைடட். இதுக்கு முன்னாடி அவங்க நாட் கைடடாக இருந்திருப்பாங்க, நேர்வழியின் பக்கம் இல்லாமல் இருந்திருப்பாங்க. அவங்க எனக்கு பதிலளிக்கிட்டோம், எனக்கு என் மேலே நம்பிக்கை கொண்டு என் பக்கம் திரும்பிட்டோம், அவங்கள கைட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறாங்க. ஸோ தொழுவை அப்படிங்கிறது ரொம்ப இது நம்ம நமக்கு ஏற்கனவே பல பயானில் பல தடவை நம்ம படித்தது தான். இது நம்மளுக்கு இப்போ ஈவன் எனக்குள்ளேயே இது ஒரு முக்கியமான ரிமைண்டராக இருக்குது. இப்போ கொஞ்சம் காலப்போக்கில் எப்படி ஃபஸ்ட்டு சைக்கிள் ஓட்டும் போது ஃபுல் கவனத்தோடு ஓட்டுவோம், பழகிட்ட அப்புறம் ஈவன் ஒரு கையை விட்டுட்டு ஈவன் 2 கையை விட்டுட்டு கூட பெடல் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு அதுக்கு பேலன்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சிடுவோம். அதே மாதிரி தான் தொழுவை அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இது ஒரு பழக்கமாகிட்டு நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டு இல்லாமல் ஜஸ்ட்டு 4 ரக்காயத்து தானேன்னு சொல்லிட்டு நம்ம கவனம் என்னமோ வேறு ஏதோ திங்க் பண்ணுவோம், ஆனால் 4 ரக்காயத்து தொழுவை முடிச்சிடுவோம். ஒரு மெக்கானிக்கலாக அந்த செயலை செய்யாமல் ஒரு தொழுவையும் ஒரு வக்தையும் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்மளுக்குள்ளேயே ரிமைண்ட் பண்ணிக்கிட்டு இது எந்த அளவுக்கு எனக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது தொழுகை அப்படிங்கிறத ஃபுல் மனசுக்குள்ளே வச்சுக்கின்னு அல்லாஹ்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. இந்த அப்பாயின்மெண்ட் அல்லாஹ்க்கு முன்னாடி அல்லாஹ்கிட்ட நம்ம பேசுகிறோம், அல்லாஹ்கிட்ட நம்ம டைரெக்டாக உரையாடுற மாதிரியான சந்தர்ப்பம் இது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஃபோக்கஸ்டாக இன்ஷா அல்லாஹ் தொழுவோம். அந்த தொழுகை நம்மளுக்கு தெரியாமல் பல வகையில் நம்மளுக்கு
நல்லது பண்ணக்கூடியதாக இருக்குது. நம்மளை வந்து ஈவில் அண்ட் வைஸ் பாவமான காரியங்கள் பக்கம் நம்மளை சதறாமல் இருக்குது, நம்ம தடுமாறி விழுந்துடாமல் இருக்குது, நம்மளுக்கு பெரிய ஹோப்பை கொடுக்குது. எந்த கஷ்டமான காலம் இருந்தாலும் அந்த ஹோப்பை கொடுக்குது. ஈவன் அல்லாஹ் அருள் புரிஞ்சால் கூட அதையும் ஒரு நன்றி செலுத்துதலாக மாற்றுறதுக்கு ஏன்னா இது வந்து அல்லாஹ்கிட்ட அப்பப்போ நம்ம தொடர்புலேயே இருக்கிறதுனால நம்ம நினச்சிப்போம், அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம எண்ணம் எல்லாமே அல்லாஹ் கொடுக்கறது, இதுக்கு வந்து நம்ம நன்றி உடையவர்களாக இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி இப்போ பல வகையில் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை நம்ம தொடர்ந்து கடைபிடிப்போம். ஒரு ஃபைனலாக ஒரு துவா மட்டும் இன்ஷா அல்லாஹ். எங்கள் இறைவா, தொழுகையை எங்களுக்கு ஒரு அடைக்கலம் மாதிரி ஆக்குங்க. அதை வந்து எங்களுக்கு ஒரு பர்டன் மாதிரி ஆக்கிடாதுங்க. ஒரு அலுப்பு மனசுக்குள்ளே நம்மளுக்கு பிரெயின்குள்ளே வந்து தொழுகையை வந்து ஒரு பர்டன் மாதிரி ஆக்கிடாதுங்க. அதை வந்து ஒரு அடைக்கலம். அதை வந்து நம்ம அடைக்கலன்னா இப்படி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அழகான ஒரு ஷெட் இருக்குன்னு சொன்னால் ஓடி போய் அந்த ஷெட்டில் கொஞ்சம் மழை நிற்கிற வரைக்கும் நிற்போம்ல, அந்த மாதிரியான ஒரு அடைக்கலமாக அந்த தொழுகை எங்களுக்கு ஆக்கி வைங்க. எங்களோட ஆன்மா, எங்களோட மனசை மகிழ்ச்சி படுத்துறதுக்கும், எங்களோட ஆன்மா வளர்கிறதுக்கும், இன்னும் நல்லா ஊட்டமாக இருக்கிறதுக்கும் அந்த தொழுகையை ஆக்கி வைங்க. தொழுகையில் எங்களை தொடர்ந்து தொழுகக்கூடியவராக கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு எங்களை ஆக்குங்க. அண்டு சின்சியாரிட்டி அண்ட் வித் சின்சியாரிட்டி அண்ட் ப்ரெசன்ஸ், முழு கவனத்தோடையும் முழு ஈடுபாடோடையும் தொழுகிறதுக்கு எங்களை ஆக்குங்க. எங்கள் ஆன்மா தடுமாற்றமான உள்ள நேரத்தில் வந்து மூழ்கி போடாமல் இருக்கிறதுக்கு, அந்த ஹோப்பாக இருக்கிறதுக்கு தொழுகையை ஆக்கி வைங்க. எங்களோட மரணம் வரைக்கும் அந்த ரோப்பை, அதாவது அந்த கதையில் வர்ற அந்த ரோப்பு, அந்த மாதிரி அதை விட்டுடாமல், அந்த ஹோப்பை விட்டுடாமல் இருக்கிறதுக்கு எங்களை ஆக்கி வைங்க. ஸோ எல்லா நேரத்துலையும் தொழுகையை கரெக்டாக கடைப்பிடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஆக்கி வைங்கன்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் இந்த குத்பாவை முடிப்போம். வாக்கியம் சலாத், தொழுகையில் நிலைநாட்டுவோம்.